வணக்கம். திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைட்டில் வந்து காலம் பாக்ஸ் கான்கிரீட் போட்டதை பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபர்தராக இதில் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து பாக்ஸ் எல்லாம் பிரித்து சைடில் வச்சுருக்கோம். நமக்கு அவுட்புட்டுமே வந்து கிளியராக வந்திருக்கு. இதில் கவரும் வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அவுட்புட் வந்ததுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம 2 தடவை வைப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ நேற்று வந்து நம்ம கான்கிரீட் பண்ணும்போது என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டுமே வந்து கிளியராக வந்திருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து 1 அடி காலம், அது வந்து 1.25 காலுங்க. அப்படியே கேக் மாதிரி வந்திருக்கு நமக்கு. இந்த மாதிரி வரும்போது நமக்கு வேலையும் நல்லா பார்க்க தெளிவாக இருக்குங்க. இதெல்லாம் அப்படியே பக்காவாக வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் தான் வந்து நமக்கு கிரேடி பீமோட பாட்டம் லெவல். ஸோ அது வரைக்கும் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஜாஸ்தி, அதனால் 7 அடி பாக்ஸ் போட்டு மட்டம் பண்ணிட்டோம். பேலன்ஸ் நம்ம ஒரு அடி 1.5 அடி அளவுக்கு வந்து இதில் பாக்ஸ் மாட்டி கான்கிரீட் போடணும். ஹைட் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால மண்ணெல்லாம் ஒரு பார்ஷியலாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வந்து நம்ம மாட்டிட்டு கான்கிரீட் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸு எக்ஸ்ட்ரா மாட்டுற மாதிரி தான் இருக்கும். பாக்கி இதெல்லாம் வந்து ஒரு 11 காலம் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சிங்க. கொஞ்சம் இறக்கி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. 7 அடி பாக்ஸ் போட்டோம். ஸோ அதுலேருந்து நம்ம இறக்கி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அவுட்புட்லாம் நல்லாவே வந்திருக்குங்க நமக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்குது வந்து சில்டு கலெக்டர். இது வந்து சம்பு கான்கிரீட் போட்டோம். ஸோ அந்த ஏரியா மட்டும் டவுன் ஆகிருக்கும். ஏன்னா வந்து நமக்கு அந்த சில்டு கலெக்டருங்கிறது நமக்கு டஸ்ட்டெல்லாம் போயிட்டு அதில் வந்து செட்டில் ஆகும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த சைட்டில் பாக்ஸு நமக்கு வந்து பிரித்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த சைட்டில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த வாய் மூலையில் செப்டி டேங்க் வருங்க. அந்த செப்டி டேங்க்கு பறிச்சுட்டு ஸோ அதையும் மேலே எடுத்து வரோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்பு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் மேலே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்ஷியலாக நம்ம சாயில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு தடவை கன்சாலிடேஷன் பண்ணிடுவோம் இந்த ஸ்டேஜ்லேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேலே எழுப்பிட்டு ஸோ மறுபடியும் நம்ம வந்து ரீஃபில்லிங் பண்ணி 2வது ஸ்டேஜ் நம்ம வந்து சாயில் நிரப்பி கன்சாலிடேஷன் பண்ணுவோம். ஏன்னா டெப்த்து ஜாஸ்தி, அதனால் 2 ஸ்டேஜாக பண்ணுறோம். இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடமும் அந்த இடமும் வந்து ஒரு 3 ஸ்டேஜாக பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வேலைகள் தான் அடுத்தடுத்து நமக்கு போகும். ஸோ இந்த வேலைகள்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஈஸியாக போகும். இங்கே வந்து நமக்கு மெயினாக ஃபேஸ் பண்ணது இந்த 2 குழியும் தான். ஏன்னா லூஸ் ஆயில் அதிகமாக இருந்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரோம் மேலே. இந்த சைட்டில் காலம் பாக்ஸ் பிரித்ததுக்கப்புறம் அதோட அவுட்புட்டும் அது மட்டும் இல்லை, நாங்கள் அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை, சூப்பர்வைசிங். அந்த சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இதோட நோக்கமே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.